ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். திருநள்ளார் கோயில் இருக்குல்ல, அந்த பகுதிக்கு மேலே செயற்கைக்கோள்லாம் கடந்து போகும்போது அது கரெக்டாக வேலை செய்யாது. ஒரு 2-3 வினாடிகள் நின்றுட்டு அப்புறமா தான் போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ விஞ்ஞானிகள் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போகும்போது செயற்கைக்கோள் கண்டிப்பாக நிறைய கிளிச்சி ஏற்படுது, இயந்திர கோளாறுலாம் ஏற்படுது, அது வேலை செய்யாமல் போகுது அப்படிங்கிறத ஆதாரத்தோட உண்மை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இந்த இடம் திருநள்ளாருக்கு பக்கத்தில் இல்லை, சவுத் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு காரணம் காஸ்மிக் ரேஸ் தான். இந்த காஸ்மிக் ரேஸ் தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணம். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே போச்சுன்னா ஃப்ளைட்டு கப்பல் எதுவுமே உள்ளே போனதெல்லாம் வெளியே வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இது ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் தான். ஆனால் இதோட டார்கெட் கப்பலோ ஏரோப்ளேனோ கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மேலே பறந்துட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது வருங்காலத்தில் பூமியவே ரெண்டாக பிரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய மொத்த சேட்டலைட்டுமே கிராஷ் ஆகி மொத்த கம்யூனிகேஷனுமே கட் ஆகிடலாம். ஏன் சில உயிரினங்கள் கூட அழிஞ்சு போகலாம். இப்படி மர்மமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்டுக்கு சவால் விடக்கூடிய இந்த புதிய பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட போகுதுன்னா அதுக்கு 2 விஷயம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. கரெக்டாக? ஆமாம், இதுக்கு முக்கியமான காரணம் காஸ்மிக் ரேஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். 1600களில் தான் நம்ம பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நோக்கி தான் இந்த காம்பஸ் எல்லாமே காட்டுதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அடுத்தது இந்த வடதுருவம் எங்கே தான்ப்பா இருக்குது, இந்த காம்பஸ் காட்டக்கூடிய அந்த வடதுருவம் எங்கே தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு தான் 1835 ஜேம்ஸ் கிளார்க்குங்கிறவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போய் காம்பஸ் வைக்கும் போது அது நேராக கீழே பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த வடதூரத்தோட மையம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்குது போய் பார்க்கலான்ட்டு இன்னொரு குரூப் 1930களில் கிளம்பி போகிறாங்க. அவங்க போய் பார்த்தப்போ அந்த இடம் அங்கே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு அப்படியே கிரீன்லேண்ட் பக்கம் வந்திருக்கு. இப்படி அங்கேருந்து நகண்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுங்கிறத சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நகர்ந்து வர்றதுனால பிரச்சனை ஏற்படுது, அது எப்படி ஏற்படுதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நகர்ந்து போகும்? அது ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்காதா? அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகுதுன்னு நம்ம லைட்டாக பார்த்துலாம். இப்போ நம்ம கிரஸ்ட்டில் இருக்கோம், அது கீழே மேண்டல்னு ஒரு லேயர் இருக்குது, அது கீழே இன்னர் கோர் அவுட்டர் கோர்னு 2 லேயர் இருக்குது. இன்னர் கோரில் வெளியே இருக்கக்கூடிய அழுத்தத்தினால அது நல்லா சாலிடாக இருக்கும். அதுக்கு மேலே நெருப்பு குழம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இன்னர் கோர் நல்லா சூடாக இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய நெருப்பு குழம்புலாம் சூடாகி அப்படியே மேலே போகும். மேலே போய் மேண்டில் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும். அங்கே போய் கூலாகிட்டு திரும்ப கீழே வரும். இப்படி அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறனால அது கூடவே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ், எலக்ட்ரான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நகர்ந்து மேலே போயிட்டு கீழே வரும். இப்படி போகிறதுனால அங்கே ஒரு கரண்ட் உருவாகும். இந்த கரண்ட் இப்படியே சுற்றி சுற்றி போகிறதுனால அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இவ்வளோ பெரிய பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பெருசாக வெளிப்படுது. இந்த நெருப்பு குழம்புகள் எல்லாமே ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அது போக ஒரு இடத்துல ஸ்பீடாக நகழுது, ஒரு இடத்துல ஸ்லோவாக நகழுது, ஒரு இடத்துல மாஸ் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல மாஸ் கம்மியாக இருக்குது. இப்படி இருக்கிறனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் சின்ன வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்மப்பாய் தான் இப்போ இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. ஆனால் இந்த நெருப்பு குழம்போட மூவ்மெண்ட் யூனிஃபார்மாக இல்லாமல் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால இந்த நெருப்பு குழம்போட சேர்த்து மேலே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு நகழுது. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு நகல்றதுனால அது கூட சேர்ந்து இந்த மேக்னெட்டிக் போல்ஸும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நகர்றதுங்கிறது ஓகே. ஆனால் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 100-200 கிலோமீட்டர் தூரம், அதாவது பூமியிலேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் கூட அது தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாற்றங்கிறது பூமியோட மேல் பரப்பில் தானே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது எப்படி அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டை பாதிக்கும்? இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்துறது ஒரு பெல்ட் தான். நம்ம இடுப்பில் போடுற பெல்ட் கிடையாது, வேன் ஆலன் பெல்ட். 1950களில் ரஷ்யா ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1958 யூஎஸ்ஏ எக்ஸ்ப்ளோரர் 1ங்கிற சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவி தான் கீகர் முல்லர் கவுண்டர். இது என்ன பண்ணணும்னா அது மேலே ஸ்பீடாக வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதாவது ரேடியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவி தான் அதில் இருக்கும். இவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நட்சத்திரம் வெடிக்கும் போது 2 நட்சத்திரம் ஒன்னோட ஒன்று மோதும் போது அப்புறம் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய நிறைய நியூக்ளியர் ரியாக்ஷனில் புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிவரும். அது எல்லாமே செம்ம ஸ்பீடாக பூமியை கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து ஏதாவது ஒரு சேட்டலைட் இல்லை வேறு ஏதாவது ஒன்று மேலே அனுப்புகிறோன்னா அது கண்டிப்பாக இந்த சேட்டலைட் மேலே படும். இந்த ஸ்பீடாக வரக்கூடிய இந்த பார்ட்டிகள் தான் நம்ம காஸ்மிக் ரேஸ்னு சொல்லுவோம். இந்த காஸ்மிக் ரேஸ்னால சேட்டலைட் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் எவ்வளோ காஸ்மிக் ரேஸ் இங்கே இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கவுண்டர் அதில் வச்சுருந்தாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, பூமி விட்டு மேலே ஹைட்டாக போக போக அது மேலே காஸ்மிக் ரேஸ் அதிகமாக படும், அப்போ கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க நினச்ச மாதிரி ஒரு 800 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் அந்த
அந்த கிராஃப் ஸ்டெடியாக அப்படியே கூடிக்கிட்டே இருந்துச்சு. பூமிக்கு மேலே 800 கிலோமீட்டர் பூமிக்கு மேலே 800 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சட்டுன்னு ஒரு இடத்துல வந்து 0 கவுண்ட்டை வந்து காமிச்சிருச்சு. அது எப்படி? அது அவங்களுக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சு பார்த்தாங்கன்னா, மேலே போக போக காஸ்மிக் ரேஸ் கூடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல காஸ்மிக் ரேஸ் அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த காஸ்மிக் ரேஸ்லாம் இந்த கவுண்டரில் வந்து மோதும் போது அந்த கவுண்டரால் தாங்க முடியாமல் அது செயல் இழந்திருக்கணும். அதனால தான் இது 0 கவுண்ட்டை வந்து காமிச்சிட்ருக்குங்கிற ஒரு யூகத்துக்கு வந்தாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த சேட்டலைட்டில் இன்னும் நிறைய ரேடியேஷனை தாங்கக்கூடிய ஹை எஃபிஷியன்சி கவுண்டர்லாம் வச்சு மேலே மேலே அனுப்புனாங்க. அப்படி அனுப்பும்போது இவங்க நினச்ச மாதிரியே அந்த இடத்துல மட்டும் நிறைய காஸ்மிக் ரேஸ் வந்து சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்துருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் கவுண்ட் வந்து தாறுமாறாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போக கூட கொஞ்சம் கேப் வருது, திரும்பவும் கவுண்ட் அதிகமாகுது. இந்த குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா, வெளியே வரக்கூடிய காஸ்மிக் ரேஸை உள்ளே வர விடாமல் தடுத்து விலக்கி விடும். ஆனால் சில இடங்களில் அந்த காஸ்மிக் ரேஸ்லாம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயே மாட்டிக்குது. இது 2 இடத்துல நடக்குது. கொஞ்சம் லோ ஆல்டிடியூட், அதுக்கப்புறம் ஹை ஆல்டிடியூடில் ஒரு ரீஜன் இருக்குது. இந்த 2 ரீஜன்லையும் காஸ்மிக் ரேஸ் வந்து அதிகமாக ட்ராப் ஆகி நிற்கிது. இதை தான் வந்து வேன் ஆலன் பெல்ட் சொல்கிறாங்க. இந்த வேன் ஆலனுங்கிறவர் தான் இந்த ஜீஜர் முல்லர் கவுண்டர் வந்து அதில் கண்டுபிடிச்சி வச்சவர். அவர் பேரே அதுக்கு வச்சுட்டாங்க. அப்போ வேன் ஆலன் பெல்ட்டுங்கிறது 2 இருக்குமா? ஆமாம், கீழே பூமிக்கு கொஞ்சம் ஹைட்டில் ஒன்று இருக்கும், அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு லேயர் இருக்கும். ஏன்னா அந்த 2 இடத்துல தான் உங்களுக்கு காஸ்மிக் ரே அதிகமாக ட்ராப் ஆகுறதுனால அதிகமாக ட்ராப் ஆகிருக்கு. முதல்ல ஹை எனர்ஜி வந்து ட்ராப் ஆகும், அதுக்கப்புறம் லோ எனர்ஜி வந்து ட்ராப் ஆகும். இந்த 2 இடத்துலையும் காஸ்மிக் ரேஸ் ட்ராப் ஆகிருக்கு. இப்போ நம்ம மார்ஸுக்கு இல்லாட்டி நிலாவுக்கு ஒரு மிஷன் அனுப்புகிறோம்னா இந்த 2 ஹை ரேடியேஷன் ஜோனையும் கடந்து போகணும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ரேடியேஷன்லாம் தாங்குற அளவுக்கான ஒரு எனர்ஜி ஷீல்டெல்லாம் போட்டு தான் அந்த ராக்கெட்டோ இல்லை சேட்டலைட்டோ அனுப்புவாங்க. எது அனுப்பினாலும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹையாக பவர் இருக்கிற மாதிரி பார்த்து அனுப்புவாங்க. ஆனால் நார்மலாக நம்ம அனுப்புகிற சேட்டலைட்டில் இந்த வேன் ஆலன் பெல்ட்டுக்கு கீழே தான் பறந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட்டுக்கு வந்து இது தேவைப்படாது. அதை தாண்டி போகிறோங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தேவைப்படும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே அது வழியாக போகும்போது எவ்வளோ சேஃபாக போகணுங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் எதுவுமே வேன் ஆலன் பெல்ட் வரைக்கும் போகிறதில்ல, ரொம்ப கம்மியான தூரம் தான் போகுது. இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி மற்ற சேட்டலைட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? ஆரம்பத்தில் போன சேட்டலைட் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் சில சேட்டலைட்டில் மட்டும் சின்ன சின்ன டேட்டா கிளேச்சஸ், அப்புறம் சில தொழில்நுட்ப கோளாறுமே எல்லாமே ஏற்படுது. இது எல்லாமே ஏதோ ஒரு ஃபால்ட்டாக இருக்கும்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்காங்க அந்த சேட்டலைட்டில். ஆனால் இந்த எல்லா தொழில்நுட்ப கோளாறும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதோ இருக்குங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கிரவுண்டில் அந்த இடத்துல மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்குது, மற்ற இடங்களில் வந்து அதிகமாக இருக்குது. இது என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக ஒரு மேக்னெட்டை வந்து நேராக இருக்குன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுற்றி எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதே மேக்னெட் வளைஞ்சு ஒரு யூ ஷேப்பில் வருதுன்னா அதோட போல்ஸுக்கு பக்கத்தில் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸ் பக்கத்தில் இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், சுற்றி அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். இதே விஷயத்தான் பூமியில் நடக்குது. நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், இந்த போல்ஸ்லாம் நகண்டு வந்துட்டுருக்குன்னு பார்த்தோம்ல. இப்படி நேராக இருக்க வேண்டிய போல்ஸ் நகண்டு கொஞ்சம் உள்ளே வந்ததுனால தான் சில இடங்களில் வீக் ஸ்பாட்ஸ் உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்கும். அப்படி வீக் ஆனதுனால நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வேன் ஆலன் பெல்ட் 890 கிலோமீட்டர் தள்ளி மேலே தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி டிப்பாகி ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்திருக்கலாங்கிற சந்தேகம் வந்து எழுது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சாம்பிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து ஜெர்மனி லான்ச் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட்டு மேலே போய் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பேஸ்லையும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சில முடிவுகளை கொடுத்துச்சு. ஆனால் இதுவும் பார்த்தாதுன்னு ஸ்வாம்ங்கிற ஒரு 3 சேட்டலைட் குரூப்பை மேலே அனுப்புகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சேட்டலைட் இருக்கும். அதில் 2 சேட்டலைட் ஒரே ஹைட்டில் பறந்துட்டுருக்கும், ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி பறந்துட்டுருக்கும். 3வது இருக்கக்கூடிய சேட்டலைட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக, இதுக்கு நேராக மேலே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக பறந்துட்டுருக்கும். இது மூலமாக இந்த 2 தூரத்துக்கு நடுவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரியேஷன் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேட்டாவை மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்டோட கம்பேர் பண்ணும்போது வேறு ஹைட்டில் ஒரே நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குங்கிற டேட்டாவும் கிடச்சிது. இது மூலமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட 3D மேப் நமக்கு கிடச்சிது. அதில் என்ன தெரிய வருதுன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அந்த இடத்துல போகக்கூடிய சேட்டலைட் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு கணிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே வேன் ஆலன் பெல்ட்டில் ஹை ரேடியேஷன் இருக்கக்கூடிய காஸ்மிக் ரேஸ்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வீக் ஆனதுனால அந்த காஸ்மிக் ரேடியஸ்லாம் பூந்து நம்ம இருக்கக்கூடிய சேட்டலைட்டில் வந்து பட்டிருக்கு. அப்படி பட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்த மார்க் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 10 வருஷம் ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ரிசர்ச்சில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த சவுத் அட்லாண்டிக் அனோமலி அந்த இடத்துல நிற்கலை, அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் பெருசாகிக்கிட்டே போகுது. இது இப்படியே பெருசாகிட்டே போச்சுன்னா இந்த மொத்த உலகத்தையும் 2ஆக பிரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்னொரு இடத்துல திரும்ப அதிகமாகவே இருக்கும். இல்லைனா இன்னொன்று நடக்கலாம். என்னென்னா, இப்போ வந்து ஒரே ஒரு மேக்னெட்டிக் போல் தான் இருக்குது. அதாவது
அதாவது நம்ம பூமியில் ஒரு நார்த் போல் இருக்குது, ஒரு சவுத் போல் இருக்குது. ஆனால் இது உடஞ்சி 4-5 நார்த் போல் 4-5 சவுத் போலாக கூட மாறலாம். இப்படிலாம் மாறிச்சுன்னா என்ன நடக்கும்னா, இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட்டில் வந்து கிராஷ் ஆகலாம். அதனால் மொத்த கனெக்டிவிட்டியுமே பாதிக்கப்படலாம். அதே மாதிரி சில உயிரினங்கள் கூட இறந்து போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது எப்படி நல்ல விஷயமா இருக்கும்? உயிரினங்கள் இறந்து போகும்னு சொல்கிறீங்க, சேட்டலைட்லாம் கிராஷ் ஆகுன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நல்ல விஷயமாகும்? இது நமக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் பூமிக்கு வந்து புதுசாக கிடையாது. பூமி உருவான காலத்திலேருந்து இந்த மேக்னெட்டிக் போல் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மேக்னெட்டிக் போல் நார்த் போல்லேருந்து அப்படியே நகண்டு சவுத் போலுக்கும், சவுத் போலில் இருக்கிறது அப்படியே நார்த் போலுக்கும் 185 வாட்டி போயிருக்கு. இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ வாட்டி நகர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த டைமில் எல்லாமே பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ 100% இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0லேருந்து 6% வரைக்குமே கம்மியாக இருக்குது. கடைசியாக மேக்னெட்டிக் போல் பார்த்திங்கன்னா 42,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஃப்ளிப் ஆகிட்டு திரும்பவும் நேராக வந்திருக்கு. அப்படி நேராக வந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி நகர்ந்துட்டு இருக்கிறனால ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து நாசா செக் பண்ணி பார்த்து சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தெரிய வருதுன்னா, இது வரைக்கும் இவங்க சொல்கிற மாதிரி 185 வாட்டிக்கு மேலே இந்த ஃப்ளிப் நடந்திருக்கு. அந்த ஃப்ளிப்லலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வீக்காக தான் செஞ்சுருக்கு. இந்த 185 வாட்டி எப்போல்லாம் நடந்துச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணி பார்த்ததையும், உலகத்தில் எப்போல்லாம் பேரழிவு வந்திருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்ததுலையும் எதுவுமே மேட்சே ஆகலை. ஆனால் 42,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நியண்டர்தல்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அழிஞ்சு போனாங்க. ஒருவேளை இந்த அழிவுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளிப்புக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த நேரத்தில் எந்த ஒரு கிளைமேட்டிக் டிசாஸ்டருமே நடக்கலை. அதாவது பனிப்பாறைகள் ஏதாவது அந்த டைமில் வந்து அதிகமாக உருகி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. ஏதாவது கிளைமேட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுலையும் அப்படி எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி ரேடியேஷன் கிரவுண்ட் லெவலில் ஏதாவது அதிகமாக பீக்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ அதுவுமே நடக்கலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வேன் ஆலன் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட எனர்ஜியும் பூமியோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட எனர்ஜியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பூமியோட அட்மாஸ்பியரில் இருக்கிற பார்ட்டிகளோட எனர்ஜி வேன் ஆலன் பெல்ட் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் எனர்ஜியோட 1,00,000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ மொத்த வேன் ஆலன் பெல்ட்டு கீழே வந்தால் கூட அந்த பார்ட்டிகல்ஸ் மொத்தத்தையுமே இந்த அட்மாஸ்பியரை சமாளிச்சிடும். அந்த அட்மாஸ்பியரில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படாது. அதனால் அது கீழே இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே சேஃப் தான். இப்போ அந்த பறவைகள், விலங்குகள் அது எல்லாத்துமே சில விலங்குகளுக்கும் சில மிருகங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னென்னா, சில விலங்குகளும் சில பறவைகள் ஆமையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட உதவி மூலமாக தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரியான வழியை கண்டுபிடிச்சு போகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் அது அழிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சேட்டலைட்லாம் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் பறந்துட்டு இருக்குது. இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வீக் ஆகுதுங்கிற பட்சத்தில் அது மேலே ரேடியேஷன் தாக்கி அது பழுதாகிறதுக்கான சான்ஸுமே நிறையா இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 200 வருஷத்தில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் 9% தான் குறைஞ்சிருக்கு. அப்போது இந்த சேட்டலைட்லாம் பாதிக்கிற அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையணும்னா கிட்டத்தட்ட இன்னொரு 400-500 வருஷம் கூட ஆகலாம். எவ்வளோ வருஷம் ஆகுங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அவ்வளோ டைம் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சேட்டலைட்டை அப்டேட் பண்ணுறதுக்கான டைமுமே இருக்குது. அதே மாதிரி இந்த விலங்குகளும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ்க்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகிருக்கும் போதுமான டைம் இருக்குது. ஆனால் இப்படி அப்டேட் பண்ண முடிஞ்சாலுமே கூட சில சேட்டலைட்ஸ் வந்து இப்போயுமே அந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலியை கிராஸ் பண்ணாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல? ஆமாம், கண்டிப்பாக இதில் பண்ணுறாங்க. இந்த என்னென்னா, நாசா வந்து இந்த இடத்துல சவுத் அட்லாண்டிக் அனாமலி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, ஸோ அங்கே போகும்போது பார்த்து போங்கிற ஒரு எச்சரிக்கையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து சில சென்சிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் இந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலியோட கதை. இப்போ இந்த மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ். இப்போ ஏன் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்னா, சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். அதாவது வெண்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை சாப்பிட்டதுனால ஒரு பொண்ணு வந்து இறந்து போனாங்க. அந்த வெண்காரம்ங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி தான் ஆட்ஸ்லாம் கொடுத்து அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து பொண்ணு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இந்த வெண்காரம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது போக வாட்டர் டயட்னு இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு 10 கிலோ 12 கிலோலாம் ஒரு மாதத்துலேயே உங்களால் குறைச்சிட முடியும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அதை எடுத்துக்கொள்வது மூலமாக நிறைய ஆபத்துகளையும் சந்திக்கிறாங்க. அது என்ன மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் இதெல்லாமே இயற்கையான பொருட்கள், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதோட உண்மை என்ன இப்படின்னு இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் பற்றினா நிறைய உண்மைகளை பற்றியும் நிறைய மித்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.